நீர்நிலைகள் மற்றும் பொது இடங்களில் இறைச்சி கழிவுகள் கொட்டும் கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என குடியாத்தம் நகராட்சி நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குடியாத்தம் நகராட்சி அலுவலகத்தில் இறைச்சி கழிவுகளை கையாள்வது தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கவுண்டன்யா ஆறு மற்றும் நெல்லூர்பேட்டை ஏரி உள்ளிட்ட நீர்நிலைகளில் இரவு நேரங்களில் இறைச்சி கழிவுகளை கொட்டிச் செல்வதாக தொடர் புகார்கள் எழுந்த நிலையில் கூட்டம் நடந்தது. இதில் 100க்கும் மேற்பட்ட இறைச்சி உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர். பொது இடங்களில் இறைச்சி கொட்டுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களது கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என்றும், இறைச்சி கடை கழிவுகளை சேகரிப்பதற்காகவே தினமும் நகராட்சி வாகனம் வரும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆலை தொழிலாளர்களை பாதுகாக்க கோரி தமிழ்நாடு தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பினர் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆலை தொழிலாளர்களை பாதுகாக்க கோரியும் மூடப்பட்ட ஆலைகளை திறக்க வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்களை அவர்கள் எழுப்பினர். முத்தரப்பு கமிட்டிகளை மாவட்ட வாரியாக எடுத்து அதை மாநில அளவிலான ஒரு ஆய்வுக்குழு அமைத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று எங்களுடைய தொழிற்சங்க கூட்டுக்குழுவின் சார்பாக இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். தேசிய பஞ்சாலை கழகம் ஆலைகள் நாடு முழுவதும் மூடப்பட்டதால் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்து இருப்பதாக அவர்கள் கூறினர். ஒன்றிய மாநில அரசுகள் முத்தரப்பு குழு அமைத்து தொழிலாளர்களின் வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். 7.5% இடஒதுக்கீட்டில் சுயநிதி கல்லூரிகள் அதிக கட்டணம் வசூலிப்பதாக புகார் வந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் 7.5% இடஒதுக்கீட்டில் மருத்துவ இளநிலை படிப்பில் சேர்க்கை பெற்ற மாணவர்களுக்கு கட்டணம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல்வேறு உறுப்பினர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர். இதில் பதிலளித்து பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், சுயநிதி கல்லூரிகள் தொடர்பாக உறுப்பினர்கள் தெரிவித்தால் மற்றும் புகார் வந்தால் கட்டண நிர்ணய குழு மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்தார். இவ்வளவு பேர் படிக்கிற இடத்தில் யார் பாதிப்புக்குள்ளாகிறார்கள் என்கின்ற செய்தி தெரிவிக்கப்பட்டால் நிச்சயம் இந்த ஃபீ ஃபிக்சேஷன் கமிட்டி நடவடிக்கை எடுக்கும். தனது கணவர் வெளிநாடு தப்பிச் செல்ல வாய்ப்பு இருப்பதால் லுக் அவுட் நோட்டீஸ் வழங்க கோரி நெல்லை இருட்டுக்கடை அல்வா நிறுவன உரிமையாளரின் மகள் கனிஷ்கா சார்பில் வழக்கறிஞர்கள் புகார் மனு அளித்துள்ளனர். நெல்லை மாநகர காவல்துறை துணை ஆணையாளர் வினோத்திடம் கனிஷ்கா தரப்பில் அவரது வழக்கறிஞர் லட்சுமண ரமேஷ் புகார் மனு வழங்கினார். இதனை பெற்றுக்கொண்ட போலீசார் காவல்துறையின் நடவடிக்கைகளுக்கு பல்ராம் சிங் ஒத்துழைக்காவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளனர். சன் நியூஸ் செய்தி எதிரொலியால் குண்டும் குழியுமாக இருந்த சென்னை ராயபுரம் சூரிய நாராயண சாலை சீரமைக்கப்பட்டுள்ளது. சூரிய நாராயண சாலையில் கடந்த 2 மாதங்களாகவே குடிநீர் குழாய்கள் மற்றும் கழிவுநீர் குழாய்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தன. இதற்காக தோண்டப்பட்டிருந்த பள்ளங்கள் பணி நிறைவுற்ற பிறகு சீரமைக்கப்படாததால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இது தொடர்பான செய்தி சன் நியூஸில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட நிலையில் தற்காலிக சிமெண்ட் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதுக்கப்புறம் லாஸ்ட் வீக் மீடியாவில் ரோடை ரொம்ப மேடு பள்ளமாக போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரோடு போட்டிருக்காங்க 3 நாளாவது. இப்போ போக கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கு, சேஃப்டியாகவும் இருக்கு. போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் வாகனங்கள் இயக்கப்படுவதால் வாகன ஓட்டிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். உசிலம்பட்டி அருகே உத்தப்புரத்தில் கோயிலில் வழிபாடு நடத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி அளித்த நிலையில் பொங்கல் வைக்க அனுமதி கோரி பட்டியலின மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். முத்தாலம்மன் கோயிலில் பட்டியலின மக்கள் வழிபாடு நடத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி அளித்ததை அடுத்து கோயில் திருவிழா பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நடைபெற்றது. நண்பகல் வரை பட்டியலின மக்கள் கோயிலுக்குள் சென்று வழிபாடு செய்தனர். தொடர்ந்து பொங்கல் வைக்க அனுமதி வழங்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இன்னைக்கு காலையிலிருந்து காவல்துறையும் வருவாய்த்துறையும் இன்னைக்கு எங்களை பண்ண பிரச்சனையால இந்த கோயில் பூட்டப்பட்டிருக்கு. உரிய அனுமதியின்றி பொங்கல் வைக்க அனுமதி இல்லை என்று அதிகாரிகள் கூறினர். இதனையடுத்து பட்டியலின மக்கள் மறியலை கைவிட்டனர். அழகு நிலைய பெண்ணிடம் அறிவாளை காட்டி மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற அதிமுக நிர்வாகி சிறையில் அடைக்கப்பட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் கீழையூர் சத்திரம் பகுதியில் உள்ள அழகு நிலையத்திற்கு மயிலாடுதுறை மாவட்ட அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி தலைவராக உள்ள தினகரன் என்பவர் சென்றுள்ளார். நண்பரின் குழந்தை பிறந்த நாளுக்கு மேக்கப் போட வேண்டும் என்று கூறி செம்பனார் கோவில் ரயிலடி தெருவில் உள்ள வீட்டிற்கு அழைத்துச் சென்று அறிவாளை காட்டி மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றுள்ளார். அப்போது அவரை தள்ளிவிட்டு தப்பிய பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து தினகரனை கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஜே ஊத்துப்பட்டி கிராமத்தில் பச்சிளம் பெண் சிசுவை கொன்று வீட்டின் அருகே புதைத்த தாயை போலீசார் கைது செய்தனர்.
பாலமுருகன் சிவசக்தி தம்பதிக்கு ஏற்கனவே 5 வயதில் பெண் குழந்தை உள்ள நிலையில் கடந்த 16ஆம் தேதி இரண்டாவதாக பெண் குழந்தை பிறந்துள்ளது. கடந்த 19ஆம் தேதி சிவசக்தி டிஸ்சார்ஜ் ஆன நிலையில் மறுநாளே குழந்தை இறந்ததாகவும் வீட்டின் பின்புறம் அதனை புதைத்ததாகவும் அங்கன்வாடி பணியாளருக்கு தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் அளிக்கவே சிவசக்தியிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். இதில் இரண்டாவது குழந்தையும் பெண்ணாக பிறந்ததால் சிசுவை கொன்று புதைத்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார். இதையடுத்து அவரை கைது செய்தனர். கொடைக்கானலில் நகராட்சி நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள 6 சுற்றுலா தலங்களில் 360 டிகிரி செல்ஃபி பாயிண்ட் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அதில் முதற்கட்டமாக படகு குழாம் இல்லத்தில் சுற்றுலா பயணிகளை கவர 360 டிகிரி செல்ஃபி பாயிண்ட் வீடியோ தொடங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த செல்ஃபி வீடியோ எடுக்கும் பாயிண்டில் 360 டிகிரி கோணத்தில் கேமரா சுற்றுவதோடு செல்ஃபி எடுப்பவர்களுக்கு இசையும் ஒளிபரப்பப்படுவதால் சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்துள்ளது. மூன்று நபர்கள் ஒரே நேரத்தில் செல்ஃபி மற்றும் வீடியோ எடுக்கும் வகையில் 30 வினாடிகள் 60 வினாடிகள் என பிரிக்கப்பட்டு 100 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரையிலும் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. திருவள்ளூர் அடுத்த மேல்நல்லாத்தூர் ஊராட்சியில் 100 நாள் வேலை வழங்கிடக் கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கடம்பத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் மேல்நல்லாத்தூர் ஊராட்சியில் 100 நாள் அட்டை உள்ள 300க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு 100 நாள் வேலை வழங்க வேண்டும் என்பது அவர்களது கோரிக்கை. ஏறக்குறைய 6 மாத காலமாக 100 நாள் வேலை செய்த இந்த பயனாளிகளுக்கு இதுவரைக்கும் ஊதியம் வழங்கல. அதே மாதிரி கடந்த 6 மாத காலமாக வேலையும் வழங்கல. அது குறித்து பிடிஓ அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக சுயேட்சை முறையில் வேலை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுப்பதாகவும் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்தில் ஊதியம் என்பது தமிழக அரசோடு பேசி அந்த ஊதிய நிலுவை பாக்கியம் வழங்குவதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். காந்தி நகரில் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கும் சாலையை சீரமைக்க வேண்டும் என்றும் கழிவுநீர் கால்வாய்க்கு மூடி போட வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். ஒசூர் அருகே விவசாய மின் இணைப்பு வழங்க 7000 ரூபாய் லஞ்சம் பெற்ற மின்வாரிய அதிகாரியை லஞ்ச ஒழிப்புத்துறை கைது செய்தது. இருதுக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி முத்துகிருஷ்ணன் என்பவர் பூந்தோட்ட மின் இணைப்பு பெற விண்ணப்பம் செய்துள்ளார். மின் இணைப்பு வழங்க வணிக ஆய்வாளர் தனபாலன் 7000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக விவசாயி புகார் அளித்துள்ளார். இதன் பேரில் ரசாயனம் தடவிய பணத்தை விவசாயியிடம் பெற்ற வணிக ஆய்வாளர் தனபாலை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த முறையார் சுங்கச்சாவடியில் உள்ளூர் மற்றும் விவசாய பொருட்கள் ஏற்றிச் செல்லும் வாகனங்களிடம் கட்டணம் வசூலிப்பதை கண்டித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே ஒப்புக்கொண்டதை மீறி உள்ளூர் வாகனங்களிடம் மீண்டும் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது என்பது புகார். இதனை கண்டித்து சுங்கச்சாவடியின் குறுக்கே வாகனங்களை நிறுத்தி விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். தகவல் அறிந்து வந்த போலீசார் விவசாயிகளை கைது செய்தனர். பின்னர் அவர்களை விடுவிக்க கோரி வட்டாட்சியர் அலுவலகத்தை சக விவசாயிகள் முற்றுகையிட்டனர். சென்னை மாநகராட்சி வளாகம் முன்பு தூய்மை பணியில் தனியார் மையத்தை மறைமுகமாக புகுத்தும் டாடா வண்டி திட்டத்தை எதிர்த்து தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை மாநகராட்சி செங்கொடி சங்கம் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பழைய ஓய்வூதியம், நிறுத்தி வைக்கப்பட்ட சரண்டர் விடுவிப்பு உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. மாநகராட்சி நிர்வாகம் எல்சிவி திட்டத்தை முழுமையாக தவிர்த்து மாநகராட்சி ஊழியர்களை வச்சு அந்த திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தை நடத்துவோம் என்றும் தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உரிய ஆவணங்களின்றி சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்க தேசத்தினர் 7 பேரை போலீஸ் கைது செய்தது. பணிக்கம்பாளையம், விஜயமங்கலம், எல்லைமேடு உள்ளிட்ட இடங்களில் சந்தேகத்தின் பேரில் 14 பேரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். இதில் 7 பேர் வங்க தேசத்தினர் என்றும் அவர்கள் போலி ஆவணங்கள் விசா காலம் முடிவடைந்த நிலையிலும் தங்கி இருந்தது தெரிய வந்தது. திருமங்கலம் மலர்ச்சந்தையில் மல்லிகை, முல்லை, ரோஜா உள்ளிட்ட பல்வேறு வகையான பூக்களின் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் வேதனை அடைந்தனர். மல்லிகைப்பூ கிலோ 250 ரூபாய்க்கும், முல்லைப்பூ கிலோ 100 ரூபாய்க்கும் விற்கப்படுவதால் வியாபாரிகள் கவலை அடைந்துள்ளனர். சென்ட் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் கூட பூக்களை வாங்காததால் குப்பையில் கொட்டும் நிலை ஏற்படுகிறது என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். கிலோ 100 ரூபா, 150 ரூபா, 200 எடுக்கிறாங்க. சில்லறை வியாபாரமும் கிடையாது. நாங்கள் சம்சாரி, நாங்கள் வந்து என்ன செய்ய, வியாபாரம் பண்ணி நாங்கள் என்ன செய்ய, கொண்டு கூட்டு ஒரு வியாபாரம் கிடையாது. பூ வியாபாரத்தில் ரொம்ப நஷ்டப்பட்டு போயிருக்கோம்.
இது இடம்ல உட்காந்து வியாபாரம் வைக்கிறவங்களுக்கும் இடம் கிடையாது. இது கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்தா நல்லா இருக்கும். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மற்றும் திருப்பாச்சேத்தை வட்டாரத்தில் கொட்டாங்குச்சியின் விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. திருப்புவனத்தில் விற்பனையாகாத தேங்காய்களை உரித்து பின்னர் அதை உடைத்து தேங்காய் பருப்புகளை எடுத்த பின் விவசாயிகள் கொட்டாங்குச்சிகளை மொத்தமாக விற்பனை செய்வார்கள். அவ்வாறு கொட்டாங்குச்சிகளை கடந்த பிப்ரவரி மாதம் வரை கிலோ 4 ரூபாய்க்கு வாங்கிய வியாபாரிகள் தற்போது 21 ரூபாய் கொடுத்து வாங்குகின்றனர். கொட்டாச்சி வந்து இன்னைக்கு ரேட்டில் மார்க்கெட்டு கூடிக்கிட்டு போயிட்டு இருக்குன்னா இன்னைக்கு இரும்பக்கட்டில் கொட்டாச்சி வந்து நம்பர் 1 ஓடிக்கிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா அதோட தேவை அதிகம்னாலும் 4 ரூபாய்க்கு வாங்கின கொட்டாச்சி இன்னைக்கு 20 ரூபா, 21 ரூபா, 22 ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. அப்போ கொட்டாச்சி கிடைக்கல இப்போதைக்கு. எங்கேயுமே கட்டினாலும் கொட்டாச்சி வர்ற ஒரு லோடு ஏற்றுறதே இன்னைக்கு கஷ்டமாக இருக்குது. ரொம்ப மாதத்துக்கு ஒரு லோடு கூட ஏற்ற முடியலை. கொட்டாங்குச்சியின் கரித்துகள்கள் மூலம் கொசுவர்த்தி சுருள், ஊதுபத்தி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி உள்ளிட்டவைகளை தயாரித்து வந்த நிலையில் தற்போது கொட்டாங்குச்சியில் தயிர், ஐஸ்கிரீம் போன்றவைகளை வழங்குவதால் இந்த விலை உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு திரைப்படத்துறை தனக்கு தாய் போன்றது என்று நடிகை அமலா பால் கூறியுள்ளார். குழந்தைகள் டைப்பர் பிராண்டோடு கைகோர்த்துள்ள அமலா பால் அதனை தமிழ்நாட்டில் விரிவுபடுத்தும் நோக்கில் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றார். கிராமப்புறங்களில் குழந்தைகள் வளர்ப்பில் டைப்பர்களை பயன்படுத்தும் விழிப்புணர்வு இல்லை என்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரைத்துறையில் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி தனக்கு தாய் போல என்றும் அது இல்லை என்றால் தான் இல்லை என்றும் கூறினார். எப்பவுமே சொல்லுவேன், தமிழ்நாடு தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து என்னோட தாய் இண்டஸ்ட்ரி மாதிரி. தமிழ் இண்டஸ்ட்ரி இல்லைன்னா நான் இன்னைக்கு உங்க முன்னாடி இருக்க மாட்டேன். மை கரியர் started here and gave me everything that I have today. Truly. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.